ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்வை செய்வதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை மன மகிழ்ச்சியோடு தொடங்கும், மன மகிழ்ச்சியாகவே முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேணாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு உரிய கிரகம் எந்த வகையிலும் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து நேர் 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கறதுனால பொதுவாக இது பார்த்திங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு நல்ல ஒற்றுமை நிலவும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யமான அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படும். இது ஒரு நல்ல விஷயம். அதாவது எதுவாக இருந்தாலும் தனியாக முடிவெடுக்க வேணாம், ஒய்ஃபோடு பேசி கலந்துட்டு ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு அவர் ஹஸ்பண்ட் நினைப்பார். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளும் தனித்தனியாக முடிவு எடுத்துடக்கூடாது, ஹஸ்பண்டோட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிம்பாங்கள்ல. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு மாறி பொழியக்கூடிய இந்த மாதமாக இது நல்லா தொடங்க போகுது. இதை குரு பார்வை செய்கிறதுனால இது இன்னும் சிறப்பு இல்லையா? பாக்கியாதிபதியோட பார்வையை பெறுவது இன்னும் சிறப்பு. 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால குடும்பமானவரை இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு மனை இந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஒரு சிலருக்கு அது கைகூடுற அளவுக்கும் நல்ல வசதியை கொடுக்குற அளவுக்கும் இருக்குது. அடுத்ததாக ராசியாதிபதி செவ்வாய் 2ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால பணத்துக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கான தேவையும் கூடுமான வரைக்கும் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 9க்கும் 12க்கும் உரிய கிரகமான குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். யாராவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்விக்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததுன்னா அதற்கான முயற்சிகள் இப்போது கை கொடுக்க தொடங்குங்களால் கண்டிப்பாக இந்த வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். படிப்பதற்கு போகலாம், வேலை வாய்ப்புக்கு போகலாம், அல்லது அங்கே ஒரு தொழில் நிமித்தமாகவும் போகலாம். அதற்கான வாய்ப்பு இப்போது இந்த மாதத்தில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கேதுவோட சேர்க்கை பெற்றிருப்பது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது பல பேருக்கு காதல் ரீதியான உணர்வுகள் அதிகமாக இருக்கும். காதல் சிந்தனை அதிகமாக இருந்தாலும் கூடவே இருக்கக்கூடிய கேது அதுக்கு பெரிய அளவுக்கு இடையூறை ஏற்படுத்துங்கிறதுனால சில பேருக்கு இந்த காதல் விஷயங்களில் ஓரளவு மனக்கசப்பு ஏற்படும். இது திருமண உறவில் அந்த கசப்பு ஏற்படாது. இந்த காதலிப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சென்ற இடையூறு இருக்கும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் சுக்கிரன் அடுத்த ராசிக்கு வர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா சுக்கிரனும் கேதும் சேரும்போது பார்த்திங்கன்னா பலவிதமான நெருக்கடிகளை தானே உருவாக்கும். இந்த சுக்கிரனோட கேது சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இணக்கமான உறவை கெடுத்துரும். அது 5ஆம் இடமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடைகள் அணிகள் அண்கள் இது வரைக்கும் வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உதாரணமாக பார்க்கும்போது துணிமணிகள் வாங்கி வச்சுருப்போம், தைக்கி கொடுக்காமல் இருப்போம், அல்லது ஏதாவது ரெடிமேடில் ஏதாவது துணிமணிகள் எடுத்து வச்சு போடாமல் இருப்போம் இல்லையா? அதுபோல் அதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரிலாம் இல்லாமல் முதல்ல உபயோகப்படுத்துங்க. ஒரு வேளை துணியாக இருந்து தைக்காமல் இருந்தால் அதை கடைக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே இது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது 5ஆம் இடத்துக்குரிய கிரகமான சூரியனும் 6ஆம் இடத்துக்குரிய கிரகமான புதனும் 6ஆம் இடத்திலிருந்து அதுக்கு சனியோட பார்வை கிடைப்பதால் பொதுவாக சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். 6ஆம் அதிபதியோடும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் சனி மேலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது என்ன பேசுறதுன்னு சொல்லாமல் அந்த மனசில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, அவசரத்தில் அண்டாவில் கூட கையை விட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணுக்கு எதுக்கு தீர்வு தெரிஞ்சால் கூட அந்த தீர்வை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தவிக்கிற மாதிரி சூழல் வரும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் சனி பார்வை சம்மந்தப்படும் போதெல்லாம் பல பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகளை அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் அவசரப்பட்டு யாரும் தயவு செய்து வேலையை விட வேணாம். இந்த வேலையில் தோன்றக்கூடிய கடுமையான நெருக்கடிகள், வேலைக்காரர்களாக தோன்றக்கூடிய நெருக்கடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் சரியாயிடும். அடுத்ததாக சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு வர்ற வரைக்கும் இந்த நெருக்கடி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுனால இப்போதைக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவசரப்பட்டு விட்டுடக்கூடாது. அவசரப்பட்டு விட்டிங்கன்னா அடுத்து வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால யோசித்து முடிவு பண்ணுங்கள். மனசு எப்போதுமே சஞ்சலத்தோடு தான் இருக்குங்கிறதுனால இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, ராசியாதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்புங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, பொதுவாக மேஷ ராசிக்கு பாதகஸ்தானமாக்கிய 11ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகுக்கு குருவோட பார்வை கிடைப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதனால்
என்னதான் வந்து இடையூறுகள் வந்தாலும், இடையூறுகள் தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருந்தாலும், நம்மளை விட வயதில் மூத்தவர்கள், வீட்டில் உள்ளக்கூடிய நம்மளோட வயசில் மூத்த அண்ணன், அக்கா, அது மட்டும் இல்லை சித்தப்பா, பெரியப்பா மாதிரி வயதில் மூத்தவர்களால் சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஏற்பட்டால் கூட ஒரு கட்டத்தில் அது கடைசியாக நல்ல மாதிரியான முடிவுக்கு வரும். ஏன்னா குருவோட பார்வை வந்து உங்களை நல்ல மாதிரியான ஆப்ரேட் பண்ணுங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது, ஏற்கனவே வந்து மேஷராசிக்காரங்க பல பேர் 7.5 சனியோட தொடக்கத்தில் இப்போதைக்கு நம்ம சிக்கலில் இருக்கிறதுனால இது பெரிய அளவுக்கு பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். இப்போதைக்கு பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சனி வந்து வக்கரத்தில் இருப்பதுனால அவருடைய தன்மையிலேருந்து அவர் கொஞ்சம் மாறுபட்ட பலனை கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இருக்கிறதுனால சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் நிறைய பேர் தவிப்பாங்க. தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ நிம்மதியாக தூங்குவாங்க. ஏற்கனவே தூங்கி தூங்கி உட்கார்ற இடத்துலாம் தூங்கி வழிவாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திருமணம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பலருக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத இடங்கள்லேருந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கான முக்கியமான பலன் அப்படின்னு பார்க்கலாம். வேலை வாய்ப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை பெருசாக டென்ஷனாக எடுத்துக்காதீங்க. சூரியன் சனி எப்பப்பெல்லாம் பார்வை கோச்சார ரீதியாக பார்வையில் சந்திக்கிறதோ அப்போ வந்து கடுமையான நெருக்கடிங்கிறதுனால நீங்கள் வந்து கூடுமான வரையில் உங்களுக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு பார்க்குறத விட இந்த கோச்சார ரீதியான நெருக்கடியை தடுப்பதற்காக புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியனோட பார்வை வந்து சனி மீதும், சனியோட பார்வை சூரியன் மீதும் விழுவதால் ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிறதுனால மேஷராசிக்கு வந்து சூரியன் வந்து 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுவதால் பிள்ளைகள் வழியில் சில செலவுகள் ஏற்படும், பிள்ளைகளுக்கு சில உடல்நல குறைவுகள் ஏற்படும். அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்காக தான் நீங்கள் வந்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. அதே போல் கரியமாணிக்க பெருமாள் கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் சென்று நீங்கள் வழிபடுவது உங்களுடைய மன நெருக்கடியிலிருந்தும் மன உளைச்சலில் இருந்தும் விடுபடுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாதத்துக்கு பலன்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.